ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ் ஆஸ்மஸ் கிளப். ஸோ நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான எக்ஸாம் டேட்ஸ் அப்படின்றத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது போக அடுத்து இருக்கக்கூடிய இந்த நாட்கள் எக்ஸாம் ஆரம்பிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய டைமை எப்படி நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், எவ்ரிடே நம்ம எப்படி பிளான் பண்ணிக்கணும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஜூன் ஆரம்பிக்குது. 23ஆம் ஜூன் வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ்ன்றது நடக்குது. டோட்டலாக 15 நாள் இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த எக்ஸாம்க்கான எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் இந்த 2 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு லிங்க்கா வந்து எக்ஸாம்க்கு 10 டேஸ்க்கு முன்னாடியே அவங்க குடுத்துருவாங்க. அதே மாரி எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து ஃப்ரீ டிராவல் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதோடதும் உங்களுக்கு 10 டேஸ்க்கு முன்னாடி கிடைச்சிரும். அதே மாரி கால் லெட்டர்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கலாம். இந்த ரயில்வே டிக்கெட் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்றது ஆல்ரெடி நாங்க ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம பார்த்துருங்க. இதுல மெயினா இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆதார் லிங்க் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ். அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து எக்ஸாம் ஹால்க்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்கள வெரிஃபை பண்ணிட்டு தான் என்டர் பண்ணுவாங்க. ஸோ, அப்ப கண்டிப்பா உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது நீங்க குடுக்கணும். பட் இந்த தடவ என்ன நடக்க போகுதுன்னா, உங்களுக்கு ஆதார் பேஸ் பண்ண வெரிஃபிகேஷன் தான் நடக்க போகுது. அப்ப கேண்டிடேட்ஸ் வரும்போது ஒரிஜினல் ஆதார் கார்ட நீங்க எடுத்துட்டு வரணும். இல்ல வெரிஃபை பண்ண பிரிண்ட் அவுட்ஸ் நீங்க எடுத்துட்டு வரணும். ஸோ, அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ட்ரின்றது அந்த ஹால்ல இருக்கும். ஸோ, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கும். Candidates are advised to authenticate their identification through Aadhaar verification if not done. அதாவது நீங்க அப்ளிகேஷன்ல ஒரு ஆதார் வெரிஃபிகேஷன் ஒண்ணு நடக்கும். நீங்க ஆர்ஆர்பி அப்ளை பண்ணும்போது. இன் கேஸ் அத பண்ணலன்னா, அத நீங்க பண்ணி வச்சுருங்க. அப்படி இருந்தா தான் அந்த ப்ராசஸ் ஸ்மூத்தா இருக்கும். இல்லன்னா லாஸ்ட் மினிட்ல இதுக்கு வேற ஏதாவது ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி உங்கள வெரிஃபை பண்ணி அனுப்புற மாரி இருக்கும். அது வந்து நமக்கு தலைவலியா தான் இருக்கும். ஸோ அதனால அத ஒரு தடவ பார்த்துக்கோங்க. அதே மாரி அ ஆதார் அப்ளை பண்ணியிருக்க அந்த கேண்டிடேட்ஸ் வந்து உங்களோட வெப்சைட் ஆதார் வெப்சைட்ல போயிட்டு, அது அன்லாக்டா இருக்கான்னு நீங்க பார்த்துக்கோங்க. சில காரணத்தினால அது லாக் ஆறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அது லாக் ஆகும். அதனால அது ஆதார் கார்டு வந்து லாக் ஆகாம இருக்கான்னு மட்டும் ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்க அடுத்து குடுத்துருக்கிறது வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே ஆர்ஆர்பி வெப்சைட்ல நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இப்ப நம்ம இருக்கக்கூடிய நாட்கள நம்ம எப்படி செலவிடலாம்ன்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப இந்த 2024 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி பார்த்தாலும் இன்னிலிருந்து ஒரு 23 நாள் இருக்குது. இந்த 23 நாள்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, டெய்லி 8லேருந்து இப்ப 10 மணி நேரம் நம்ம படிச்சாகணும். 8லேருந்து 10 மணி நேரம் படிக்க முடியுமானா, வேற வழியில படிச்சாகணும். பிகாஸ் 23 நாள் தான் நமக்கு இருக்குது. இதுல வந்துட்டு இப்ப நம்ம கரெக்ட்டா நம்ம ரிவைஸ் பண்ணணும், பிராக்டிஸ் பண்றோம். அதெல்லாம் தான் இந்த டாபிக் இப்ப இருக்கக்கூடிய இந்த 24ல உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் குடுக்கும். அப்ப ஜிஎஸ் டாபிக்ஸ்ல நீங்க ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். ஜிஎஸ் நான் சொல்லும்போது, அது ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸு, சயன்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்றேன். சயன்ஸு ஓகே. ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகே. கரண்ட் அவர்ஸ்க்கு நாங்க தனியா வச்சிருக்கோம். ஸோ மேத்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2.5 ஹவர்ஸ் வரும். ரீசனிங் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வரும். அதே மாரி மாக் டெஸ்ட்டும், அனாலிசிஸ் வந்து டெய்லி 2 ஹவர்ஸ் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, 30 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 வீக் என்ன பண்ணுவோம், டே 1 டூ 7 என்ன பண்ணுவோம்னா, ஃபோக்கஸ் டாபிக் வைஸ் ரிவிஷன். டாபிக் வைஸ் ரிவிஷன் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட்ஸ் நீங்க எடுக்கணும். ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா, நீங்க ஜிஎஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி இதுக்கான ரிவிஷன் நீங்க எடுக்கலாம். ரிவிஷன் நம்ம சொல்லும்போது, ஒண்ணு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நோட்ஸ நீங்க ரிவைஸ் பண்ணணும். 2வது அந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ண செக்ஷனல் டெஸ்ட்ஸ் நீங்க எடுக்கணும். அந்த ஏரியால நீங்க எவ்வளோ ஸ்கோர் வாங்குறீங்கன்றத நீங்க பார்க்கணும். அது மாரி மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம், பாட் மாஸ், எல்சிஎம், ஹெச்எஃப் இந்த மாரியான டாபிக்ல நீங்க நெறைய டெஸ்ட்ஸ் எடுக்கலாம். இல்ல பிராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாரி விஷயங்கள் பண்ணலாம். ரீசனிங்ல சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், கோடிங் அண்ட் டிகோடிங் இந்த மாரி டாபிக்ஸ் வந்து நமக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வரனால இந்த டாபிக்ஸ் நாங்க போட்டுருக்கோம். அது மாரி டே 3 அண்ட் 4 என்ன பண்ணுவோம்னா, ஜிஎஸ்ல வந்து ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் மறுபடியும் நம்ம ரிவிஷனுக்கு பண்ணுவோம். இந்த ரிவிஷன்றது 2 வகையில பண்ணலாம். நான் சொன்ன மாரி நோட்ஸ், டெஸ்ட் இது 2 வச்சு நம்ம பண்ணலாம். மேத்ஸ் பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் வொர்க், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த 2 டாபிக்க நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். இதுல நமக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வரும். ரீசனிங் பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் அண்ட் பசில் இந்த 2 டாபிக்ஸும் நான் வந்து சால்வ் பண்ணி பார்ப்பேன். 5 அண்ட் 6 பார்த்தீங்கன்னா, சயன்ஸும், ஸ்டாட்டிக் ஜிகேவும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். மேத்ஸ்ல வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ. ரீசனிங் வந்து சீரிஸ் அண்ட் வென் டயகிராம். டே 7ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரிவிஷன் போவோம். இப்போ வீக்லி நம்ம படிச்ச எல்லா டாபிக்குமே ஒரு ஃபுல் ரிவிஷன் நம்ம போயிடுவோம். ஒரு ஃபுல் மாக் டெஸ்ட் எடுப்போம். இந்த ஃபுல் மாக் டெஸ்ட் எடுத்த உடனே நீங்க எங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? எங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க? எங்க ஓரளவுக்கு மாடரேட்டா பெர்ஃபார்ம் பண்றீங்க? இப்போ உங்களுக்கு மார்க் அதிகமா வரக்கூடிய ஏரியாஸ் என்னன்னு நீங்க பார்க்கணும். அது மாரி மார்க் எங்க கம்மியா வருது? மார்க் ஏன் கம்மியா வருது? டைம் மேனேஜ் பண்ண முடியாம நம்மளால கம்மியா வருதா? இல்ல நமக்கு வந்து சரியா ஆன்ஸர் பார்க்க முடியாம சில்லி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றோமா? இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே அந்த அனாலிசிஸ்ல நீங்க எடுத்துருக்கணும். அந்த மிஸ்டேக்க நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான், அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில அத நம்ம மாத்த முடியும்.
ஓகே. ஸோ 8லேருந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு பிராக்டிஸும், டெய்லி மாக் டெஸ்ட்டும் நம்ம எடுக்கணும். மிக்ஸ்டு பிராக்டிஸ் சொல்லும்போது டாபிக் வைஸ் நம்ம பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு டெய்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் மாக் டெஸ்ட் நம்ம எடுத்தே ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் நம்ம ரிவிஷன் பண்ணி ஆகணும். லாஸ்ட் 6 மந்த்ஸ் நீங்க பண்ணணும். 1 இயர் பண்ணணுன்றது இருக்கு. பட் 23 நாள் இருக்கனால, இப்போ பிரையாரிட்டி லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு நம்ம போகணும். வீக் ஏரியாஸ நீங்க வந்து மாக் டெஸ்ட் பண்ணி, அத நீங்க அனலைஸ் பண்ணி, அந்த மாரி ஏரியாஸ்ல முடிஞ்ச அளவுக்கு அதிகமா நீங்க மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்க. டெய்லி ஒரு மாக் டெஸ்ட்டும், ஒரு அனாலிசிஸும் 16லேருந்து 21 நாள். ஸோ இந்த அடுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல டெய்லி ஒரு மாக் டெஸ்ட் அத அனலைஸ் பண்ணும். பிஒய்க்யூஸ் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு செட் டெய்லி கண்டிப்பா பிஒய்க்யூஸ் நீங்க சால்வ் பண்ணுங்க. இல்ல டாபிக் வைஸா பண்ணாலும் நீங்க பண்றனாலும் ஓகே தான். இப்ப நான் ஃபுல் மாக் டெஸ்ட் இங்க போடுறேன். பட் இதுல ஒரு வீக் ஏரியாவா நான் பார்க்குறேன். அந்த வீக் ஏரியாவுல பிஒய்க்யூ என்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ அத நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன். எப்படி பார்த்தாலும் YCTயோட உங்களுக்கு வேர்ட் ஃபைல் இருக்கும். சாரி PDF இருக்கும். அத வச்சு நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாரி மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய டெக்னிக்ஸும், ஷார்ட் ட்ரிக்ஸும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. இந்த கிராண்ட் ரிவிஷன் டே நம்ம போட்டிருக்கோம். அதாவது ஃபுல் ரிவிஷன் இந்த இடத்துல நம்ம பண்ணணும். ரேபிட் ரிவிஷன் ஆஃப் ஃபார்முலாஸ். ஃபார்முலா நீங்க ரிவைஸ் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணணும். வீக்கான டாபிக்ஸ ஒரு தடவ நீங்க ரிவைஸ் பண்றது பெஸ்ட்டு. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேல குயிக் ஃபேக்ட்ஸ் போய்க்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே எதுவுமே புதுசா எடுத்து படிக்காதீங்க. ஆல்ரெடி படிச்சதுல ஃபேக்ட்ஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போய்க்கோங்க. இப்போ பரதநாட்டியம்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறது இப்போ கிடையாது. இப்போ பரதநாட்டியம் பேஸ் பண்ண ஃபேக்ட்ஸ் இருக்கும். அப்ப அந்த இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டீஸ்லாம் யாரு? அதெல்லாம் மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, ஈவென்ட்ஸ் இதெல்லாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இப்போ டே 23 வந்துருச்சுன்னா, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. லைட் ரிவிஷன் பண்றோம்னா பண்ணுங்க. பட் ரெஸ்ட் எடுக்கிறது பெட்டர். ஸ்ட்ரெஸ்ஸ நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது அத விட உங்களுக்கு நல்லது. ஓகே. ஸோ இப்போ நமக்கான இந்த எக்ஸாம்ன்றது இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நீங்க லாஸ்ட் 23 டேஸ் பார்க்கும்போது, ஒரு நல்ல அட்டெம்ப்ட்ட உங்கனால குடுக்க முடியும். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லா கோர்ஸஸுமே ஒரு 3 டூ 5 டேஸ் கிட்ட நம்ம ஃப்ரீ ஆக்சஸ் குடுத்துருக்கோம். நீங்க எந்த வீடியோஸ் வேணா பார்க்கலாம்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்க ஆர்ஆர்பி, என்டிபிசிக்கான கோர்ஸ் நீங்க வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு முன்னாடி டெமோ வீடியோஸ் பார்க்கணும்னா, இந்த டெமோ வீடியோஸ் இந்த செக்ஷன்ல நீங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கோர்ஸ் வாங்கி என்ன பண்ண போறோம்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அடுத்த வருஷமும் மறுபடியும் ஆர்ஆர்பி, என்டிபிசி இன்னும் 2025க்கானது வர இருக்குது. ஸோ அந்த விஷயம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணணும்னு நெனைக்கும்போது, இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெமோ வீடியோ பார்க்கறதுனா இந்த ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, லேர்ன் அப்படின்ற செக்மென்ட்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். எந்த வீடியோ வேணா நம்ம பார்க்கலாம். டெமோ வீடியோன்றது எந்த வீடியோ வேணாலும் நீங்க எடுத்து பார்க்கலாம். அண்ட் இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான அந்த ஆர்ஆர்பி ரயில்வே கோர்ஸ்ன்றது இங்க இருக்கும். அத நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா, அத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல சப்ஜெக்ட் வைஸ் பர்ச்சேஸ் பண்றனாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எங்க டெலகிராம் சேனல் நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடலாம். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.